பிரம்மமே ஆதிசக்தி. ஒரு மன்னன் யோகி ஒருவரிடம் தனக்கு ஒரே வார்த்தையில் ஞானம் அளிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு யோகி, சரி, நீ ஒரே வார்த்தையில் ஞானம் பெறுவாய் என்றார். சிறிது நேரத்தில் அரசனிடம் ஒரு ஜால வித்தைக்காரன் வந்தான். வந்த அவன் 2 விரல்களை சுழற்றியபடியே அரசனிடம், மன்னா, இதோ பாருங்கள், இதோ பாருங்கள் என்றான். அரசனும் ஆச்சரியத்துடன் பார்த்தான். சிறிது நேரம் சென்றதும் 2 விரல்கள் ஒரு விரலாக மாறிவிட்டன. வித்தைக்காரன் அந்த ஒரு விரலை சுற்றியபடியே, அரசே, இதோ பாருங்கள், இதோ பாருங்கள் என்றான். இதன் பொருள், பிரம்மமும் ஆதிசக்தியும் முதலில் 2ஆக தோன்றுகின்றன. ஆனால் பிரம்மஞானம் ஏற்பட்ட பிறகு 2 இருப்பதில்லை, வேறுபாடு இருப்பதில்லை, ஒன்றே, 2 இல்லை. இதுதான் அத்வைதம். பல்கேரியாவிலிருந்து கோவிந்த முகோபாத்தியாயர் முதலிய பக்தர்கள் வந்திருந்தனர். முன்பு ஒருமுறை அவரது வீட்டிற்கு குருதேவர் சென்றிருந்தார். அங்கே ஒரு பாடகர் அன்னையே விழித்தழு, அன்னையே விழித்தழு என்ற பாட்டை பாடினார். அதை கேட்டு குருதேவர் சமாதியில் ஆழ்ந்தார். கோவிந்தர் அந்த பாடகரை அழைத்து வந்திருந்தார். குருதேவர் அவரை கண்டு மகிழ்ந்தார். அவரிடம் பாடுமாறு கூறினார். பாடகர் பாடினார். அன்னையே விழித்தழு, அன்னையே விழித்தழு, சாற்றும் கமல சக்கரம் ஆரினை பிளந்து செல்வாய் பேரருள் அன்னையே. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இந்த பாடலில் 6 சக்கரங்களை துளைப்பது பற்றி கூறப்படுகிறது. இறைவன் வெளியிலும் இருக்கிறான், உள்ளேயும் இருக்கிறான். அவன் உள்ளிருந்து மனதின் பல்வேறு நிலைகளை உண்டாக்குகிறான். 6 சக்கரங்களை துளைத்து சென்றால் மாயையின் அரசை கடந்து ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைந்து ஒன்றாகிறது. இதுதான் இறைக்காட்சி. மாயை வழிவிடாவிட்டால் இறைக்காட்சி கிடைக்காது. ராமர், லட்சுமணர், சீதை மூவரும் சென்று கொண்டிருந்தனர். முதலில் ராமர், நடுவில் சீதை, பின்னால் லட்சுமணன். சீதை இடையில் இருப்பதால் லட்சுமணனுக்கு ராமரை பார்க்க முடியவில்லை. அதேபோல் நடுவில் மாயை இருப்பதால் மனிதன் இறைவனை காண முடியவில்லை. மணிமல்லிக்கிடம் கூறினார், ஆனால் இறையருள் கிடைக்குமானால் மாயை வழிவிட்டுவிடும். எஜமான் உத்தரவிட்டால் காவல்காரன், பிரபோ, இதோ வாசலை திறந்து விடுகிறேன் என்று கூறுவான். 2 நெறிகள் உள்ளன. ஒன்று வேதாந்த நெறி, இன்னொன்று புராண நெறி. இந்த வாழ்க்கை ஒரு மாய மாளிகை என்கிறது வேதாந்தம். அதாவது இந்த உலகம் எல்லாமே பொய், கனவை போன்றது என்கிறது அது. ஆனால் புராணங்களும் பக்தி சாஸ்திரங்களும் இறைவனே 24 தத்துவங்களாக ஆகியிருக்கிறான் என்று கூறுகின்றன. அவனை உள்ளேயும் வெளியேயும் பூஜை செய். நான் உணர்வை இறைவன் நம்மில் வைத்திருக்கும் வரை எல்லாமே உண்மை. உலகம் கனவு போன்றது என்று அப்போது கூறுவது சரியல்ல. கீழே தீ எரிந்து கொண்டிருப்பதால் தான் பானையில் அரிசி, பருப்பு, உருளைக்கிழங்கு எல்லாம் குதிக்கின்றன. நான் இருக்கிறேன், நான் குதிக்கிறேன் என்று சொல்வது போல் அவை துள்ளுகின்றன. உடல்தான் பானை, மனமும் புத்தியும் தண்ணீர். புலன்கள் நாடுகின்ற பொருட்கள்தான் அரிசி, பருப்பு, உருளைக்கிழங்கு முதலியவை. நான் என்னும் எண்ணம்தான் குதித்தல். சச்சிதானந்தமே நெருப்பு. பக்தி சாஸ்திரம் இந்த வாழ்க்கையை ஓர் ஆனந்த மாளிகை என்று கூறுகிறது. ராம் பிரசாதர் ஒரு பாட்டில் இந்த உலகத்தை ஒரு மாய மாளிகை என்கிறார். அதற்கு விடையளிப்பது போல் மற்றொருவர் உலகை ஆனந்த மாளிகை என்று அழைக்கிறார். காளியின் பக்தன் ஜீவன் முக்தன், என்றும் ஆனந்தமயமானவன். இறைவனே மாயையாக இருப்பதை பக்தன் காண்கிறான். இறைவனே உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியுள்ளார். இறைவன், மாயை, உயிர், உலகம் எல்லாம் ஒன்றென்று பக்தன் காண்கிறான். சில பக்தர்கள் எல்லாவற்றையும் ராமமயமாக காண்கிறார்கள். ராமரே எல்லாமாக ஆகியுள்ளார் என்பார்கள் அவர்கள். வேறு சிலர் அனைத்தையும் ராதாகிருஷ்ணமயமாக காண்கின்றனர். கிருஷ்ணனே 24 தத்துவங்களாக திகழ்கிறார் என்பார்கள் அவர்கள். பச்சை கண்ணாடி அணிந்து கொண்டால் பார்ப்பதெல்லாம் பச்சையாகவே தெரியும். ஆனால் இறைவனுடைய சக்தி வெளிப்பாட்டில் வேறுபாடு இருப்பதை பக்தி நெறி ஒப்புக்கொள்கிறது. ராமரே எல்லாமாக ஆகியுள்ளார். ஆனால் சில இடங்களில் அவருடைய சக்தி அதிகமாக வெளிப்படுகிறது, சில இடங்களில் குறைவாக வெளிப்படுகிறது. அவதார புருஷர்களிடம் ஒரு விதமான வெளிப்பாடு, சாதாரண உயிர்களிடம் ஒரு விதமான வெளிப்பாடு.
அவதார புருஷர்களுக்கு உடல் உணர்வு உண்டு. மாயை காரணமாக அவர்கள் உடல் தரிக்கின்றனர். சீதைக்காக ராமர் அழுதார். குழந்தைகள் கண்ணாமூச்சி விளையாடுவது போல் அவதார புருஷர்கள் வேண்டுமென்றே தங்கள் கண்களை கட்டிக்கொள்கின்றனர். ஆனால் தாய் அழைத்தால் உடனே விளையாட்டு நின்று விடுகிறது. சாதாரண மனிதர்களின் நிலை வேறு. கண்ணை கட்டியிருக்கின்ற அதே துணி பின்புறத்திலும் 8 ஆணிகளால் அரைந்து வைக்கப்பட்டுள்ளது. அந்த 8 ஆணிகள் வெட்கம், வெறுப்பு, பயம், ஜாதி பெருமை, குலப்பெருமை, நல்லொழுக்கம், துன்பம், நிந்தனை முதலிய அஷ்டபாசங்களாகும். குருவின் துணையின்றி இவற்றை அவிழ்க்க இயலாது. பக்தர் ஒருவர் கேட்டார், சுவாமி, அருள் கூர்ந்து எங்களை ஆசீர்வதியுங்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், எல்லோரிலும் இறைவன் உள்ளார். ஆனால் கேஸ் கம்பெனிக்கு விண்ணப்பம் செய். அவர்கள் வந்து உன் வீட்டிற்கு இணைப்பு கொடுப்பார்கள். ஆனால் ஏக்கத்துடன் பிரார்த்திக்க வேண்டும். 3 கவர்ச்சிகள் ஒன்று சேர்ந்தால் இறைக்காட்சி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. தாய்க்கு குழந்தையிடம் இருக்கும் கவர்ச்சி, கற்புடைய பெண்ணிற்கு கணவனிடம் உள்ள கவர்ச்சி, உலகியல் மனிதனுக்கு பொருட்களின் மீதுள்ள கவர்ச்சி, இவையே அந்த 3 கவர்ச்சிகள். சரியான பக்தனுக்கு சில அடையாளங்கள் உள்ளன. குருவின் உபதேசத்தை கேட்டதும் அவன் நிலை பெற்று நின்று விடுகிறான். மகுடி இசை கேட்ட நாகம் அதில் கட்டுண்டு நின்று விடுகிறது. சில வகை பாம்புகள் மகுடி இசைக்கு அடங்குவதில்லை. மற்றொரு அடையாளம், சரியான பக்தனிடம் கிரகித்து ஏற்கும் ஆற்றல் இருக்கும். போட்டோகிராஃப் எடுக்கும்போது வெறும் கண்ணாடியில் படம் பதியாது. ஆனால் கருப்பு திரவம் தடவிய கண்ணாடியில் படம் பதியும். அந்த கருப்பு திரவம்தான் பக்தி. இன்னொரு அடையாளம், சரியான பக்தன் புலன்களை வென்றவனாக இருப்பான், காமத்தை வென்றவனாக இருப்பான். கோபியரிடம் காமம் இருக்கவில்லை. நீங்கள் இல்லறத்தில் இருக்கிறீர்கள், அப்படியே இருங்கள். அதிலிருந்தபடியே சாதனைகள் செய்வது எளிது. இது கோட்டைக்குள் இருந்து கொண்டு போரிடுவது போலாகும். சவசாதனை செய்யும்போது பிணம் அடிக்கடி ஆவென்று வாயை திறந்து பயமுறுத்தும். அதனால் அரிசி, வறுத்த பயிறு வைத்திருக்க வேண்டும். அதன் வாயில் அவ்வப்போது கொடுக்க வேண்டும். பிணம் அமைதியடைந்தால் கவலையில்லாமல் ஜெபம் செய்ய முடியும். அதேபோல் மனைவி மக்களை அமைதிப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு உணவு மற்றும் உடைக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்போதுதான் சாதனைகள் செய்வதற்கு சாதகமாக இருக்கும். சுகபோக நாட்டம் இன்னும் பாக்கி உள்ளவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை நாட வேண்டும். அதனால்தான் நித்தியானந்தர் கூறினார், மாகூர் மீன் குழம்பு, இளம் பெண்களின் தழுவல், ஹரிஹரி என்று சொல்லுதல் என்று ஏற்பாடு செய்தார். ஆனால் உண்மையான துறவிய நிலை முற்றிலும் வேறானது. தேனி மலரை தவிர வேறு எதன் மீதும் உட்காராது. சாதக பறவைக்கு எல்லா நீருமே உதவாதுதான். வேறு எந்த நீரையும் பருகாமல் சுவாதி நட்சத்திரத்தில் பெய்யும் மழை நீருக்காக அது வாயை ஆவென்று பிளந்து கொண்டிருக்கும். இதுபோல் உண்மையான துறவி இறை ஆனந்தத்தை தவிர வேறு ஆனந்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தேனி மலரில் மட்டுமே உட்காரும். உண்மையான துறவி தேனீக்கு ஒப்பானவன். இல்லறத்தார் சாதாரண ஈ போன்றவர்கள். ஈ இனிப்பு பண்டங்களிலும் உட்காரும், மலத்திலும் உட்காரும். நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு இங்கே வந்திருக்கிறீர்கள். இறைவனை தேடி அலைகிறீர்கள். எல்லோரும் தோட்டத்தை பார்ப்பதிலேயே மகிழ்ச்சி காண்கிறார்கள். ஏதோ ஓரிருவர் மட்டுமே தோட்டத்தின் சொந்தக்காரனை தேடுகிறார்கள். உலகின் அழகை மக்கள் பார்க்கிறார்கள், அதன் சொந்தக்காரனை தேடுவதில்லை. பாடகரை சுட்டிக்காட்டி இவர் 6 சக்கரங்களை பற்றிய பாடலை பாடினார். அவையெல்லாம் யோகத்தை பற்றிய விஷயங்கள். ஹடயோகம், ராஜயோகம் என்ற 2 யோகங்கள் உள்ளன. ஹடயோகி பலவிதமான உடற்பயிற்சி செய்கிறான். சித்திகளும் நீண்ட ஆயுளும் அவனது லட்சியம். அவனுக்கு அஷ்டமா சித்திகளும் வேண்டும். இவையெல்லாம் தான் அவனது நோக்கம். பக்தி, அன்பு, ஞானம், வைராக்கியம் போன்றவை ராஜயோகத்தின் லட்சியம். ராஜயோகம்தான் நல்லது. வேதாந்தம் சொல்கின்ற 7 தளங்களுக்கும் யோகம் சொல்கின்ற 6 சக்கரங்களுக்கும் பல ஒற்றுமைகள் உள்ளன. வேதம் கூறுகின்ற முதல் 3 தளங்களே யோகம் கூறுகின்ற மூலாதார, சுவாதிஷ்டான, மணிப்பூரக சக்கரங்கள். குதம், பிறப்புறுப்பு, தொப்புள் ஆகிய 3 தளங்களில்தான் பொதுவாக மனம் நிலை பெற்றுள்ளது.